வெல்கம் டு அர்ஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எம்மியான, ரொம்ப டேஸ்ட்டான, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ சூப்பராக வறுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு ரொம்ப செம காம்பினேஷனுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு லெமன் ரைஸ் வச்சு கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் என்ன லஞ்ச் வச்சு கொடுத்தாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பொட்டேட்டோ வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸி தான். வாங்கங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமே இல்லாமல் ரொம்ப லேசாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்லைஸஸாக ரொம்ப இதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் தடியாக கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த அளவு குட்டி குட்டியாக ஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக இருந்ததுன்னா நொறுங்கிரும். கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நீங்கள் என்னென்னாலும் விட்டுக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து கோல்டு வின்னர் தான் விட்டுருக்கேன். இது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஃபுல்லும் உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பொட்டேட்டோஸை ஃபுல்லும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இல்லாட்ட வந்து அடியில் வந்து கொஞ்சம் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவோம். அதனால் இப்போது இந்த இதில் வந்து பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது பிடிக்காதுங்க. நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நான் வந்து இது காப்பர் பாட்டம்ங்கிறதுனால வந்து கொஞ்சம் பிடிச்சிரும். அதனால் லைட்டாக நான் வந்து கிண்டி விட்டுட்ருக்கேங்க. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பொட்டேட்டோஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு இவ்வளோ உப்பு தேவைப்படுது. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு நீங்கள் உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணிங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, குழஞ்சிரும். அப்புறமா பொட்டேட்டோஸ் வந்து தனித்தனியாக நமக்கு தெரியாது, எல்லாம் குழஞ்சி சேர்ந்து உருண்டையாக அப்பி பிடிச்சி போயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக தேவைக்கு விட்டுக்கலாங்க. லைட்டாக நீங்கள் வந்து உங்கள் கையில் ஊற்றி அப்படியே தொளிச்சு விட்டால் கூட போதும், அந்த தண்ணியிலே வெந்துடும். ஏன்னா ரொம்ப ஸ்லைஸஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் பாயில் ஆயிருங்க இது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட போதும். இந்த பாருங்கள், நான் வந்து தண்ணி எவ்வளோ விடுறேன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தாங்க விடுவேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சமாக நீங்கள் உங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்படியே தொளிச்சு விட்டீங்கன்னா கூட ஓகே தான், போதும். பாருங்கள், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தான் தண்ணியே விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலே வந்து நமக்கு பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆயிருங்க. ஏன்னா உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆயிரும். இப்போ இதை வந்து நல்லா இதாகட்டுங்க. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 அல்லது 6 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா நமக்கு அதுக்குள்ளேயும் இதாயிரும் பாருங்கள். தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 to 6 மினிட்ஸ் வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் கூட கொஞ்சம் வற்றிருச்சுங்க. இப்போ வந்து இதில் என்னெல்லாம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள். இது வந்து கறி மசால் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. அவ்வளோதான், கறி மசால் பவுடர் அண்ட் மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா, அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ மிளகாத்தூளும் கறி மசால் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு நமக்கு. இந்த மாதிரி நல்லா லைட்டாக மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பரபரன்னு கிண்டினோன்னா எல்லாம் உடஞ்சி குழஞ்சிரும். ஆனால் லைட்டாக இந்த மாதிரி விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேண்டாங்க. ஐயோ, செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போவும் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குது.
இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. வெறும் சாதாரண இதுதாங்க, 5 மினிட்ஸ் போதுங்க நமக்கு. மொத்தத்துலேயே கிழங்க வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வதக்கிற டைம் தாங்க 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸே ஜாஸ்தி தாங்க. டக்குன்னு பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு காலையில் ஒரு லெமன் ரைஸ் போட்டோன்னா டக்குன்னு இந்த ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுத்துர்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்ங்க.